அடுத்த டாபிக்கு ஓசோன் குறைதல், ஓசோன் டிப்ளீஷன். இந்த ஓசோனுன்ற வார்த்தை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓசோன் அப்படிங்கிறது என்ன? இது வந்து ஆக்சிஜன் மாதிரி. இப்போ ஆக்சிஜனுக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்கிறோம்? O2ன்னு சொல்கிறோம். இப்போ ஓசோனுடைய ஃபார்முலா என்னன்னா O3. என்னது O3? O2 கூட இன்னொரு ஆக்சிஜன் வந்து சேரும் பொழுது, இன்னொரு O மாலிக்யூல் வந்து O ஆட்டம் வந்து சேரும் பொழுது O3ஆக மாறிடுது. O வந்து தனித்து நிற்க முடியாது, இட் இஸ் அன்ஸ்டேபிள். அதனால் என்ன செய்யுதுன்னா, அந்த O தனியாக இருக்கக்கூடிய O ஆட்டம் வந்து O2 கூட சேரும் பொழுது O3ஆக மாறிடுது. அதுதான் ஓசோன். இது புவியின் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு, அதுதான் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆனது புவி அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களில் முக்கியமான ஒரு கதிர் வந்து புற ஊதா கதிர். அது வந்து புவியின் மேல் படாமல் இருக்கிறது இது தடுக்குது. அதனால் இதை ஓசோன் கவசம், ஓசோன் ஷீல்டுன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ ஓசோன் படலமானது ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ற அடுக்கில் இருக்கு புவியின் வளிமண்டலத்தில். அது என்ன செய்யும்னா புற ஊதா கதிர்களை புவியின் மேல் படாமல் அது தடுத்து நிறுத்துது. ஒரு ஷீல்டு, பாதுகாப்பு கவசமாக அது இயங்குகிறது. அதனால் அதுக்கு பேர் ஓசோன் கவசம்னு சொல்கிறோம். நம்ம முக்கியமாக இது என்ன செய்யுதுன்னா அப்படியே அந்த புற ஊதா கதிர்களை வந்து அப்படியே தடுத்து நிறுத்துது அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த வளிமண்டலம் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ரெண்டு முக்கியமான லேயர்ஸ், ஒன்று கீழடுக்கு, இன்னொன்று வந்து மேலடுக்குன்னு சொல்கிறோம். இந்த கீழடுக்குன்னு சொல்லக்கூடியதை தான் வந்து ட்ரோபோஸ்பியர், மேலடுக்குன்னு சொல்கிறத தான் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு நம்ம சொல்கிறோம். மேலே உள்ளது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், கீழே உள்ளது வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்கிறோம். இந்த அடி வளிமண்டல பகுதியில் காணக்கூடிய ஓசோன் படலமானது வந்து பயனற்றது, இட் இஸ் அ பேட் ஜோன். ஆனால் மேல் பகுதியில் இருக்கக்கூடியது வந்து குட் ஜோனுன்னு சொல்கிறோம். ஆக ஓசோன்லேயே வந்து இந்த மேலே உள்ளது வந்து இட் இஸ், அந்த அடியில் இருக்கிறது வந்து இட் இஸ் அ பேட் ஜோன், பயனற்றது. மேலே உள்ளது தான் வந்து இட் இஸ் அ குட் ஜோன், பயன் தரக்கூடியது. அது என்ன நன்மையை தருது அப்படின்னா யூவி கதிர்களை பெருமளவில் தடுத்து நிறுத்துகிறது. அதனால் என்ன செய்யுதுன்னா, அது மாதிரி அது தடுத்து நிறுத்துறதுனால நமக்கு என்ன நன்மைனா, சப்போஸ் அந்த யூவி கதிர்கள் பூமிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னுட்டு சொன்னால் எல்லா உயிரினங்களுக்கும் அது தீங்கு ஏற்படுத்தும். எப்படின்னா, நம்ம உடல்களில் அது பாயும் பொழுது உடல்களில் இருக்கக்கூடிய செல்களுக்கு உள்ளே போய் DNA சிதைவை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஓசோன் அடுக்கு இருக்கு இல்லையா, அந்த ஓசோன் அடுக்கினுடைய தடிப்புத்தன்மை, அந்த திக்னஸ் எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட், ஒரு அலகு, டாப்சன் யூனிட்ஸ், டாப்சன் அலகு அப்படின்னு சொல்கிறோம். அதை வச்சு ஒரு புவியின் மேற்பரப்பில் அந்த வளிமண்டலத்தில் அதனுடைய அந்த ஓசோன் அடுக்குங்கிறது வந்து அது இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் தான் இருக்கணும், இவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை மெஷர் பண்ணக்கூடிய அலகு யூனிட் எதுன்னா டாப்சன் யூனிட், டாப்சன் அலகு. சரியா? இப்போ இந்த வளிமண்டலத்தில் இந்த ஓசோன் அடுக்கு குறையிறதுனால என்ன தீமைகளெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ உங்களுக்கு அந்த ஓசோன் அடுக்கு குறையுது இல்லை அது வழி கொடுக்கும் பொழுது யார் உள்ளே வராங்க அப்படின்னா புற ஊதா கதிர்கள், யூவி ரேஸ். அந்த யூவி கதிர்களில் முக்கியமானது வந்து UVB கதிர்கள், UVC கதிர்கள்னு ரெண்டு விதமான கதிர்கள் இருக்குது. இந்த UVB கதிர்கள் உள்ளே வரும் பொழுது உயிர் செல்களை அழிக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம்.
யூவிசி கதிர்கள் என்ன பண்ணுதுன்னா அதிக அளவில் சேதத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூவியில் வந்து 2 விதமான கதிர்கள் இருக்குது, ஒன்று பி ஒன்று சி. இது ரெண்டுமே வந்து செல்களை சிதைக்கின்றது, அழிக்கின்றது அப்படின்னு சொல்கிறோம். ஆக இந்த சிதைவிலிருந்து 95% அந்த 95% யூவி ரேஸ் என்ன செய்யுதுன்னா தோலின் நிறம் மாற்றம், தோல் கருகுதல், தோல் புற்றுநோய் இது எல்லாம் உண்டாக்குறதுக்கு இது காரணம். யார் காரணம்? யூவி ரேஸ், புற ஊதா கதிர்கள். அது எங்கிருந்து வந்து சூரியனிடமிருந்து வரக்கூடிய ரேடியன்ட் ரேஸ் கதிர்கள். அப்போ அந்த கதிர்களை யார் தடுத்து நிறுத்துறது? ஓசோன். இப்போ அந்த ஓசோன் திக்னஸ் குறையும் பொழுது பூமிக்குள்ளே அது வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்ததுன்னா என்னெல்லாம் செய்யுதுன்னா என்ன விதமான கதிர்கள்னா யூவிபி யூவிசி கதிர்கள். இந்த 2 கதிர்களும் நிறைய நோயை உண்டாக்கும். அந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய் தான் நிறைய உண்டாக்குதுன்னு சொல்கிறோம். தோலின் நிறமாற்றம், தோல் கருகுதல், தோல் புற்றுநோய் இது எல்லாமே உண்டாகுது அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இதன் வாயிலாக புவியில் உயிரினங்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக வாழ ஓசோன் அடுக்கு எவ்வளோ பயன்படுது அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி பயன் தரக்கூடிய ஒரு ஓசோன் லேயரை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள், நிறைய அந்த காட்டுத்தீ இதை மாதிரி மூலமாக இந்த ஓசோன் படலத்தை அழிக்கக்கூடிய தன்மையை நம்மளே ஏற்படுத்திட்டோம். சரிங்களா? இது வந்து 1970ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவில் மனிதன் வாயிலாக வெளியிடப்பட்ட அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ஓசோன் மூலக்கூறுகளை அதிக அளவில் வளிமண்டலத்தில் சிதைச்சிடுச்சு அப்படின்றத சிதைச்சு அதனுடைய அளவு குறைந்து விட்டதை கண்டுபிடிச்சாங்க. அடடா இந்த மாதிரி ஆயிடுச்சே, இதனுடைய விளைவுகளெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் வந்து அந்த சுற்றுச்சூழலை பாதிப்பு தன்மையை உண்டாக்கும் முக்கியமான பிரச்சனையாக இது வந்து உலக வானிலை ஆய்வு மையம் வந்து கண்டுபிடிச்சு சொன்னது. ஐக்கிய நாடுகள் சபையும் எடுத்துரைச்சு சொன்னாங்க. என்னென்ன ஓசோன் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிறைய ஃப்ரிட்ஜு, வாஷ் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால, ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சிஎஃப்சி நிறைய வெளியேறுது. அதனால் ஓசோன் படலமே என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போயிடுச்சு. ஆக அதுக்குள்ளேருந்து அது குறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் நிறைய குறைய ஆரம்பிச்சுன்னா நிறைய தீங்கு ஏற்படும், நம்ம மனித இனத்துக்கே நிறைய தீங்கு வந்துடும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆக 1985ஆம் ஆண்டில் நடைபெற்ற வியன்னா மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இதெல்லாமே குறைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. 1988ஆம் ஆண்டில் தீவிரமாக இதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. என்ன? சிஎஃப்சியை வந்து வெளியேற்றக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன ஒரு படித்தது, எனக்கு தெரிஞ்சது, எனக்கு எங்கள் அப்பாலாம் சொன்னது என்னென்னா, அந்த ஏசி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால சிஎஃப்சி நிறைய வெளியேற்றப்பட்டிருக்கு. அதனால் வந்து ஓசோனில் ஒரு ஓட்டை ஒன்று விழுந்துருச்சான். அதன் வழியாக வந்து யூவி கதிர்களெல்லாம் வர்றதுனால நிறைய தோல் நோயெல்லாம் வருது. அதனால் இந்த ஐக்கிய நாடுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, தீவிரமாக இந்த சிஎஃப்சி ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சிஎஃப்சி ரிலீஸ் பண்ணாமல் தடுக்க முடியாது, ஆனால் சில மாற்றங்களை உண்டு பண்ணலாம். என்ன? ஏசியே யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்தது, ஆனால் வெளிநாடுகள்லாம் வந்து முதல்லையே வந்துருச்சு. அவங்களால ஏசி, சில அந்த அரபு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ரொம்ப சூடான தேசங்கள் அதெல்லாமே, அங்கெல்லாமே ஏசி தேவை, ஃப்ரிட்ஜு தேவை இல்லையா? அப்போது ஃப்ரிட்ஜு உற்பத்தி செய்கிறீங்க, ஏசி உற்பத்தி பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த சிஎஃப்சி வெளியேற்றப்படக்கூடிய மூலக்கூறுகள் அல்லது அந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஒப்பந்த படிக்கையை வந்து
தீவிரமாக்குனாங்க. அதுதான் இந்த வியன்னா கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக ஒழுங்கு முறையில் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம். பிற்காலத்தில் இந்த முறைகள் அனைத்தும் சர்வதேச அளவில் மான்ட்ரீயல் புரோட்டோகால் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து எல்லாமே சர்வதேச அளவில் வந்து எல்லாமே இதை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1987 வந்து கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பிரதிநிதிகள் குழு கூட்டத்தில் வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தை சேதப்படுத்தும் பொருட்களை களைவது குறித்து அது படிப்படியாக அத்தகைய பொருட்கள் உற்பத்தியை நிறுத்தி பயன்பாட்டை குறைக்கவும் குறிக்கோளாக கொண்டு விவாதம் பண்ணாங்க. அதிலிருந்து வந்தது தான் இந்த கியோட்டோ புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு ப்ராசஸ், ஒரு ஃபேக்ட்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்லேயே எல்லார் வீட்லேயும் வந்து நிறைய வீட்டுங்களில் வந்து டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏசி இருக்குது. இப்போ எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜ் இருக்கும். உங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பின்புறமாக போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு லேபிள் மாதிரி ஒன்று ஒட்டியிருப்பாங்க. அந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா கியோட்டோ புரோட்டோகால்னு போட்டிருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது என்ன விளக்கத்தை கொடுக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து சிஎஃப்சி ஆனது வெளியேற்றப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீல் மாதிரி. அது இப்போ நம்ம ஐஎஸ்ஐ முத்திரை கொண்ட குக்கரு அது மாதிரி எல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி அது ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி. அது தூய்மை மேம்பாடு செயல் திட்டம், க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறது தான் சிடிஎம், கியோட்டோ ஒப்பந்தம் உடன்படிக்கை அப்படின்ட்டு சொல்கிறோம். அது 2007ஆம் ஆண்டு இதனை வரையறுக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் வந்து எல்லா குளிர்சாதன பெட்டிகள்லேயும் எல்லா ஏசிங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த இது கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னா சிஎஃப்சி நாங்கள் அதிகமாக சிஎஃப்சி நாங்கள் வெளியேற்றப்படுறது இல்லை, எங்கள் ஃப்ரிட்ஜு மூலமாக இல்லை, எங்கள் ஏசி மூலமாக அது இல்லை அப்படிங்கிறது கொடுக்கறது தான் அந்த கியோட்டோ புரோட்டோகால். அதே மாதிரி 5 ஸ்டாரு 3 ஸ்டாரு இந்த லேபிளெல்லாம் இருக்கும்பா. அதெல்லாம் எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதிலேருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள், இந்த பசுமை இல்ல வாயுக்கள் வளிமண்டலத்தில் வெளியிடுவதை குறைப்பது அப்படி போன்ற முக்கிய குறிப்பை தான் அது கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிடிஎம் திட்டத்தின் மூலமாக பல்வேறு நாடுகளில் நச்சு வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதோடு சுற்றுச்சூழல் தொடர்பு மேம்பாட்டினையும் அது ஊக்குவிக்குது அப்படின்னுட்டு சொல்கிறோம். அது தவிர இந்த சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு குறிப்பும் ஒன்று உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே நம்ம சொன்ன திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது வளிமண்டலத்தில் மாசு குறைவதால் அவை சான்றளிக்கப்பட்ட உமிழ்வு குறைப்பு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் உண்டு. இது விருதுகளையும் சான்றுகளையும் மற்றும் தர மதிப்பெண்களையும் பெறுகின்றன. அதனால் இப்போது அவங்க தயாரிக்கிற அந்த ஃப்ரிட்ஜு, அவங்க தயாரிக்கின்ற அந்த ஏசி, இது எல்லாமே வந்து சர்டிஃபைடு எமிஷன் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு சீல் ஒன்று கொடுப்பாங்க. அப்போ அவங்க பயன்படுத்தி பார்ப்பாங்க, இந்த ஏசி பயன்படுத்துறது மூலமாக இதில் சிஎஃப்சி வருதா, இல்லை அந்த ஃப்ரிட்ஜை பயன்படுத்துறது மூலமாக சிஎஃப்சி வருதா, இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு சர்டிஃபைடு எமிஷன் அப்படின்ற ஒரு சீல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பொருட்கள் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வரும். அந்த மாதிரியான மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பொருட்கள் எது அதிக அளவில் விற்பனை ஆகின்றதோ அந்த கம்பெனிக்கு வந்து விருதுகள், சான்றிதழ்கள், தர மதிப்பெண்கள் தான் கொடுக்குறது. அதான் உங்களுக்கு வந்து 5 ஸ்டாரு 3 ஸ்டாரு 4 ஸ்டார்னாலாம் அந்த ஃப்ரிட்ஜ் மேலேயும் ஏசி மேலேயும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து கியோட்டோ இலக்கினை அடைய உதவும் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். ஓசோன் குறைதலின் விளைவு. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஓசோன் அடுக்குனா என்னன்னு பார்த்தோம். ஓசோன் அடுக்கு எந்த இடத்துல இருக்குது, அது என்ன மாதிரியான பாதுகாப்பை கொடுக்குதுன்னு பார்த்தோம். யூவி கதிர்கள் உள்ளே வரும் பொழுது அது என்னெல்லாம் விளைவுகளை நம்மளுக்கு கொடுக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதில் ஒரு 2 தான் நம்ம பார்த்தோம், புற்றுநோய் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் தீவிரமாக நம்ம நிறைய பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 4-5
முக்கிய விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் புரை உண்டாகுதல், தோல் புற்றுநோய் அதிக அளவில் தோன்றுதல், மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஓசோன் படலம் குறையுதோ அப்போ யூவி கதிர்களெல்லாம் உள்ளே வரும். அப்போ உள்ளே வரும்பொழுது கண்ணில் புற விழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தோல் புற்றுநோய், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலேயே ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதுவுமே குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளமை காலங்களிலேயே விலங்கினங்கள் மடிந்து போகுதல், அந்த சக்தி அதுக்கு இல்லாததுனால வாழும் திறனற்று போகிறதுனால சின்னதாக இருக்கும்பொழுது எல்லா விலங்குகளும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சடுதி மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும் அப்படின்னு. இந்த சடுதி மாற்றங்கள் நடக்கிறதுனால நிறைய விலங்குகள் உயிரினங்கள் நல்ல விதமாக இருந்ததுன்னா பரவாயில்ல, ஆனால் அது தீய விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஒளிச்சேர்க்கை வேதிப்பொருட்கள் பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை தடைபடுகிறது. அப்போது ஒளிச்சேர்க்கையின் அளவும் குறைஞ்சிடும். ஒளிச்சேர்க்கை அளவு குறையும் பொழுது உற்பத்தி குறைந்து உணவு பற்றாக்குறையும் ஏற்பட்டுவிடும். மேலும் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு என்ன செய்யும்னா அதிகரிச்சிடும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாச்சுன்னா புவி வெப்பமடையும். சரியா? அப்போ ஒளிச்சேர்க்கை ஒன்று பாதிக்கிறதுனால அது கொண்டு போய் எங்கே போய் விடுது? புவி வெப்பமடையதெல்லாம் வரையிலும் கொண்டு போய் விட்டுடுது. அதுக்கு அடுத்து வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது வானிலை மழை பொழிவு போன்ற காலநிலைகளில் மாற்றம் உண்டு செஞ்சு கரெக்டான சீசனில் கரெக்டான மழை வந்தால் தான் அந்த பயிர் பெருக்கத்தை நம்மளால் சந்திக்க முடியும். சப்போஸ் காலநிலையில் மாற்றங்கள் வரும் பொழுது மழை காலங்கள் மாறும் பொழுது பயிர் பெருக்கம் இருக்காது. இதன் விளைவால் வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடல் மட்டம் உயர்தல் இது எல்லாமே ஏற்பட்டு சூழ்மண்டலங்களில் நடுநிலைத்தன்மையை இழந்து தாவரங்களும் விலங்குகளும் அதிகமாக பாதிக்கப்படும். நாளடைவில் என்ன ஆகும்னா சுத்தமாக தாவரங்களும் விலங்குகளும் ஒன்றோட ஒன்று அப்படி குறையும் பொழுது எல்லாமே பாதிப்புக்குள்ளாகி குறிப்பிட்ட அந்த பயோடைவர்சிட்டியே உயிர் பன்மை தன்மையே என்ன ஆகிடும்? அழிஞ்சே போகும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஓசோன் படலம் தான் நம்ம சொல்கிறோம். அந்த ஓசோன் படலத்தை நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். அப்பேற்பட்ட பாதுகாக்கக்கூடிய ஒரு இந்த ஓசோன் படலத்தை நம்ம செயல்களால் நம்ம எவ்வளோ வீணாக்கி வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு யோசனை எனக்கே கூட வந்தது. அது நான் எங்கேயும் பார்க்கல, பட் நானாக யோசித்தது. நம்ம இந்த கொரோனாவில் எல்லாமே ஐசோலேட்டுன்னா எல்லாமே ஒருத்தர் பார்க்காம ஒருத்தருக்கு அதிகமாக பேசிக்காமல் வாகனங்கள் கூட அதிகமாக மூமெண்ட் இல்லாமல் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சர்வதேச அளவில் நிறைய ஆட்டோமொபைல்ஸ் மூமெண்ட்டே இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு மார்ச்லேருந்தே யோசிச்சு பாருங்களேன். மார்ச்லேருந்து தான் அதிகமாச்சு. இது மார்ச் கடைசியிலேருந்து தான் அதிகமாச்சு. மார்ச் விட்டுடுங்க, ஏப்ரல், மே, ஜூன் இந்த 2 மாதத்தை மட்டும் யோசிச்சு பாருங்கள். முக்கியமாக இதில் ஒரு மாதம் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஊர் தமிழ்நாட்டிலே லாக்டவுன்னு சொல்லி வாகனங்கள் நம்ம நிறைய வெளியில் கொண்டு போகவே இல்லை. எல்லாமே வீட்டுக்குள்ளவே இருந்துட்டோம் இல்லையா? எல்லாமே வீட்டுக்குள்ளவே இருந்துட்டோம். போனோம்னா சும்மா அப்படி வெளியில் போயிட்டு ஓடி வந்துடுவோம். யாரும் வேலைக்கு போகலை, ஸ்கூலுக்கு போகலை, யாருமே அதிகமாக வாகனங்களை பயன்படுத்தலை. அப்படி இருக்கும் பொழுது நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இப்போ 2 மாதமாக நம்ம வாகனங்கள் பயன்படுத்தாமல் இருந்தோம். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நம்ம நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம வாகனங்களெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறோன்னா இப்போ அந்த சேட்டலைட்லேருந்து அந்த பிக்சர் எடுத்திருந்தா ஒருவேளை அந்த வாயுக்கள், அந்த பசுமை இல்லை வாயுக்கள் எல்லாம் குறைஞ்சிருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருந்திருக்குமா? ஜஸ்ட்டு அது ஒரு யோசனை தான். அது எப்படி இருந்திருக்கும்? இந்த ஓசோன் ஓட்டை ஒன்று ஏற்பட்டு விட்டுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்கல்ல. அந்த 1970ஆம் ஆண்டு அந்த பசுமை இல்ல வாயுக்கள் அதில் CFC வெளியேற்றப்பட்டு
ஓசோன் மூலக்கூறுகள் அழிஞ்சு அதில் ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதன் மூலமாக அந்த யூவி கதிர்கள் நிறைய வெளியேற்றப்பட்டு இந்த துருவ நாடுகளில் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதில் என்ன ஓட்டைன்னா லிட்ரலாக ஓட்டை கிடையாது. ஓசோன் படலம் அப்படிங்கிறது ஒரு லேயரு, அதனுடைய திக்னஸ் இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுதான் அந்த டாப்சன் யூனிட்னு சொல்லக்கூடிய அந்த அலகின் மூலமாக அதை மெஷர் பண்ணுறோம். நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் ஓரளவுக்கு அது குறைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் அந்த திக்னஸ் குறைஞ்சிருக்கும். அதனால் அது வந்து ஒரு ஓட்டை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கிறதா சொன்னாங்க, ஓசோன் துளை அப்படின்ற மாதிரி. அதன் மூலமாக தான் யூவி கதிர்கள் வருதுன்னு. நான் உங்களை கேட்குறேன், இப்போ இந்த 2 மாதமாக வாகனங்களே ஆட்டோமொபைல்ஸு நம்ம யூஸ் பண்ணலை, அப்படி இருக்குன்ற பட்சத்தில் எவ்வளோ ஒரு அந்த அட்மாஸ்பியர் எவ்வளோ கிளியராக இருந்திருக்கும் இல்லையா? நமக்கே கூட அந்த மாசு குறைஞ்சிருக்கிற தன்மை நமக்கே கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோமா? நம்ம எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இப்போ நீங்கள் இந்த ஊரில் நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே லாக்டவுன் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே போகிறது கிடையாது, எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தன்மை வரும்பொழுது ஆட்டோமொபைல்ஸ் யூஸ் பண்ணும்போது குறையிறதுனால எவ்வளோ பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேற்றதை தடுத்திருக்கும் இல்லை? இட் இஸ் ஜஸ்ட் அ திங்க். இந்த மாதிரி நம்ம யோசித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளவே நம்ம மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா இந்த சர்வதேச அளவில் நம்மளால் மாற்றங்கள் செய்ய முடியாட்டியும் நம்ம வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம்னா கூட அது பெரிய மாற்றமே. நம்ம போயிட்டு ஐக்கிய நாடுகளில் போயிட்டு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டு அங்கே தான் போய் மாற்றங்களை செய்யணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செஞ்சோம்னா, நம்ம இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இல்லை இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சில மாற்றங்கள் இந்த புவி வெப்பமடைதல் நீட்டுனாலாம் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் குறைக்கணும்னா நம்ம வீட்லேயே தாவரங்கள் வளர்க்குறது, இதெல்லாம் நம்மளால் நமக்கு உட்பட்ட மாற்றங்களை நம்ம பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த என்வாயன்மெண்டல் முக்கியமான என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஓசோன் சம்மந்தப்பட்டது சில 1 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். உலக ஓசோன் தினம் எப்போ கொண்டாடுறாங்க? எப்போ அனுசரிக்கப்படுகிறது? கொண்டாடுறதில்ல, அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 16. சரி, இப்போ இந்த ஓசோன் படலம் வளிமண்டலத்தில் எந்த அடுக்கில் இருக்கு? எந்த அடுக்கு? வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில் இருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர். சரியா? சரி, இந்த அடுக்கில் வந்து 2 ஜோன்ஸ் இருக்கு. அந்த ஜோன்ஸ் என்ன? பேட் ஜோன், குட் ஜோன். சரி, இப்போ இந்த ஓசோன் படலமானது அதனுடைய திக்னஸ் குறையும் பொழுது என்ன கதிர்கள் உள்ள வருது? புவியின் மீது எந்த கதிர்கள் உள்ள வருது? யூவி கதிர்கள். சரி, அதனுடைய தாக்கம் என்ன செய்யுது? அது உள்ள வந்ததுன்னா அது என்ன செய்யும்? ஆமாம், உயிரினங்களில் தீங்கு ஏற்படுத்துது. எப்படி? உயிரினங்களுக்குள்ளே வரும்பொழுது தாவரங்களில் விலங்குகளில் அதனுடைய செல்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை சிதைக்கின்றது. ஓசோன் படலத்தை அளக்கக்கூடிய அந்த அலகு மெஷரிங் யூனிட்ஸ் என்ன? டாப்சன் யூனிட்ஸ், டாப்சன் அலகு. சரி, இப்போ இந்த ஓசோன் படலத்தை அதிக அளவு பாதிக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய ஒரு வாயு, அது என்னது? CFC. சரி, இது CFC எக்ஸ்பான்ஷன், அதனுடைய விரிவாக்கம் குளோரோ ஃப்ளூரோ கார்பன் காம்பவுண்ட். சரி, இது எதிலிருந்து வருது?
ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால. சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இது அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு எப்போ ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் போடப்பட்டது? 1985 ஆண்டில் நடைபெற்ற வியன்னா மாநாட்டில் அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. என்ன ஒப்பந்தங்கள்? உலக வானிலை ஆய்வு அமைப்பும் ஐக்கிய நாடுகள் சபையும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. சரி, இந்த மான்ட்ரீயல் புரோட்டோகால் அப்படின்னா என்ன? இந்த சிஎஃப்சி ப்ரொடக்ஷன்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஓசோன் படலமானது சிதைவடைகிறது. இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை தான் வந்து மான்ட்ரீயல் புரோட்டோகால். சரியா? இது 1987 கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பிரதிநிதிகள் குழு கூட்டத்தில் வளிமண்டலத்தில் ஓசோன் படலத்தை சேதப்படுத்தும் பொருட்களை களைவது குறித்து படிப்படியாக அத்தகைய பொருட்களை உற்பத்தியை நிறுத்தி பயன்பாட்டினை குறைக்கவும் குறிக்கோளாக கொண்டு விவாதிக்கப்பட்ட ஒரு சர்வதேச கூட்டம்தான் 1987 ஆண்டு நடைபெற்றது. அடுத்து சிடிஎம்னா என்ன? கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், தூய்மை மேம்பாடு செயல் திட்டம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும், இல்லை எக்ஸ்பேன்ஷனுக்கு கொடுப்பாங்க. இப்போ சிடிஎம்னா என்ன, அது ஒரு எக்ஸ்பேன்ஷன் உண்டு. அதே மாதிரி சிஇஆர்னா என்ன, சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன், புரியுதுங்களா? இதுக்கு ஒரு சான்றிதழ் சொன்னால நான் உங்களுக்கு. இது ரெண்டுமே என்னன்னு கேட்பாங்க. இந்த ஓசோன் படலத்தின் குறைக்கிறது வந்து அந்த சிஎஃப்சி, அதை வந்து அது இல்லாமல் நடக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜு, தெரியுதுங்களா? இதெல்லாமே உற்பத்தியில் வந்து இந்த சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷன் சியில் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் அதனுடைய டிஃப்ரென்ஸ், வேறுபாடு. புரியுதுங்களா? இதெல்லாமே தேவை. இதெல்லாமே ஒன் வேர்டில் கேட்பாங்க. சும்மா சிஎஃப்சினா என்ன, சிஇஆர்னா என்ன, அப்புறம் சிடிஎம்னா என்ன, இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு பென்சில் எடுத்து, நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன் இல்லையா, அதில் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சிடிஎம்னா என்ன, சிஎஃப்சினா என்ன, சிஇஆர்னா என்ன, இதெல்லாமே வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க.